ஏன்னா நீங்கள் சாம்பார் அந்த சாதத்தில் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டர் ஃபீல் ஆகும். அந்த மிளகாவோட இதாக இருக்கட்டும், தனியாவோட வாசனையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சாதத்தில் பிசையும்போது அந்த ஸ்மெல் இருக்கே அப்பா நல்லா இருக்கும். சாப்பிடும்போது தெரியும். நீங்கள் சொல்லும் போது ரசித்து சொல்கிறீங்க. வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷப்தினா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஊரில் திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கோம். இந்த ஊரை பற்றி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு அழகான ஊர், நல்ல சூப்பரான ஒரு ஏரியா. முக்கியமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பசுமையான ஊர் அந்த ஊர். இந்த இடத்துல நான் இன்னும் பேச இடம் பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து முதல்வர் படத்தில் வந்து ஒரு பூங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அது இந்த ஏரியா தான். இப்போ கள்ளக்குறிச்சி நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக சாம்பார் பொடி பார்க்க போகிறோம். சவுத் இந்தியா கியூசனில் ஒரு முக்கியமான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து சாம்பார் தான். அது ஒரு ஊருக்குமே சாம்பார் பொடினாலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம திருநெல்வேலி சைடில் சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற அந்த பொருட்கள் தான் முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுற இந்த சாம்பார் பொடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யூஸ்வல் சாம்பார் பொடி நம்ம எப்படி பண்ணலான்னா, மிளகாவை போட்டு நம்ம வந்து நல்லா வறுப்போம். ஆனால் நம்மளோட சாம்பார் பொடி எப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுருவோம். ஸோ வெயிலில் காய வைக்கும் போது நேச்சுரல் ட்ரையிங் ப்ராசஸ் நடக்கும். திருநெல்வேலியில் வந்து பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாமே ஒரு தனி முக்கியத்துவம், தனி ஒரு பக்குவமே இருக்குது. இப்போ நீங்கள் டிஃபன் சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேவைக்கான சாம்பார் பொடியை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த பொட்டுக்கடலை மாவை தூவி அதுக்கு மேலே நம்ம சாம்பார் பொடியை போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா அதோட வாசனையே ரொம்ப அலாதியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சாம்பார் பொடிக்கு வந்து எப்படி பண்ணுறோம், என்ன விஷயம் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வரகா ஃபுட்ஸ். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருமதி ஐஸ்வர்யா கிருஷ்ணசுவாமி அவங்க தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம திருநெல்வேலி சாம்பார் பொடி நம்ம இடத்துலேருந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் இப்போ கிடைக்குது. ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி குட். எப்படி போயிட்டு இருக்கு? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க எல்லாரும்? எல்லாருமே சூப்பராக இருக்காங்க சார். வெரி குட். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணிடலாம் சார். அப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சொல்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், அப்புறம் முழுதனியாக இருக்குது. அவ்வளோதான் சார். மொத்தமே 6 பொருள் தான். இவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லையா? நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்லை. இந்த கருவேப்பிலை, இந்த மிளகு, சீரகம் எதுவுமே இல்லை சார். நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுன்னா நம்ம ரசப்பொடிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் சாம்பார் பொடி திருநெல்வேலி சைடில் வந்து இதுதான் கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். சரி, ஓகே. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? ஃபைன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. திருநெல்வேலி சாம்பார் பொடிக்கு தேவையான சாமானை சொல்கிறேன். கடலைப்பருப்பு 2 கிலோ, பருப்பு 2 கிலோ, மிளகா வத்தல். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் காட்டமாகவே இருக்கும். 4 கிலோ, கொத்தமல்லி விதை 4 கிலோ, வெந்தயம் ஒரு 80 கிராம், கடுகு 80 கிராம், வெர்லி மஞ்சள் 50 கிராம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் முதல்ல கடலைப்பருப்பு தான் நான் வறுக்க போகிறேன். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த சூடில் கடலைப்பருப்பு நல்லா திக்காக இருக்கும். கடலைப்பருப்பில் அந்த ஈரத்தன்மையும் இருக்கும். ஆமாம். சரி, அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் போட்டுரும். ஃபர்ஸ்ட் நான் அதை வறுத்துறேன். ஸோ அடுப்பு கொஞ்சம் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் தான் சார் வச்சுருக்கேன். சரிங்க. நீங்கள் யூஸ்வலாக துவரம் பருப்பு போட்டு நீங்கள் சாம்பார் வைக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும்னு இல்லை. இதுக்கே நல்லா வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு தன்மை இருக்குது. பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாக வந்து வறுத்துருக்காங்க. வறுத்தா தான் நீங்கள் கடையில் பார்க்குற மாதிரியே கரெக்டாக வரும். ஒரு கருப்பு கூட இல்லை வறுக்கும் போது. நீங்கள் வறுக்கும் போது கவனமாக இருக்கணும், மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். சரி, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஆமாம். நம்ம கடலைப்பருப்பு வறுத்து முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நல்ல ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே நம்ம வந்து துவரம் பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இதோட சேர்த்து தான் நம்ம வெந்தயமும் கடுகும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி. ஆனால் எப்போ அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஓகே நம்ம வந்து அந்த வெந்தயமும் கடுகும் நம்ம சேர்க்கிறோம். சரி, ஓகே. துவரம்பருப்பு என்ன காரணம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பொடிக்கு? ஓகே. நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட இந்த துவரம் பருப்பும் சேரும்போது இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த நல்ல ஒரு மாதிரி கெட்டி அந்த சாம்பாருக்கான அந்த டெக்ஸ்டர் நல்லாவே கொடுக்கும். கலரும் வந்து நல்ல அந்த பேல் எல்லோயிஷா இருக்கும். நமக்கு அந்த இது பண்ணும்போது நல்லா இருக்கும் சாம்பார் பார்க்கும்போது. அந்த அரோமாக்காக தான் மெயினாக நம்ம துவரம் பருப்பு ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே. இதுவும் அதே மாதிரி வறுக்கணும். அதே மாதிரி தான் சார். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது, ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிக்குது. நான் சின்ன கொஞ்சமாக தான் ஃப்ளேமில் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் சார்.
சரி அப்போ நான் நீங்கள் 5 வறுத்துட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் எப்படி இருக்குன்னு. ஓகே வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? Yeah. ஃபைன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். ஆமாம். அதே மாதிரி சைஸ் பார்த்தா நல்லா சுருங்கி இருக்கும். அந்த துவரம் பருப்பு அந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுருங்கி இருக்கும். வறுத்து முடிச்சு. ஆமா நான் உங்களுக்கு அந்த பெரிய கரண்டியில் காமிக்கிறேன் சார் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து கடலைப்பருப்போட துவரம் பருப்பு வந்து சீக்கிரமாக வந்து வறுபடும். சரி ஒன்று கூட கருப்பா இல்லை பாருங்க. ஓகே ரைட். ஸோ தான் கட்டான் டெக்ஸ்டர். வறுக்கிறது தான் விஷயம். வறுத்தா தான் அது நல்லா இருக்கும். ஒன்று வந்து வாசம், இன்னொன்று கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஹீட் இருக்கும் சார். இந்த சிம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ இதே ஹீட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெந்தயமும் கடுகும் நம்ம ஆட் பண்ணி இதோட சேர்த்தே நம்ம வந்து வறுத்துடணும். சரி ஓகே டன் டன் இந்தாங்க கடுகு. சார் இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விட்டுட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வதக்கணுமா அப்படின்னு. எண்ணெய்லாம் தேவையே இல்லை. ஓகே சும்மாவே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே நமக்கு போதும். கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸோ கடுகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே இதுக்கப்புறம் வெந்தயம் வேணும்ல? ஓ சாம்பார் ஆக்சுவலி வந்து நம்ம சாம்பார் தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது சார். ஒரு விஷயத்துலையும் நம்ம ஆட் பண்ணும்போது இதில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள். ஓகே இப்போது வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி இருக்கும். அந்த ஃபீல் பண்ண முடியுதா சார்? இப்போ வெந்தயத்தோட அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். வாசம் வறுக்க அந்த கடுகோட ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ வீடியோக்காக நம்ம வந்து வாண்டியில் பண்ணிட்டு இருக்கோம். பட் யூஸ்வலி நம்ம கொஞ்சம் பல்காக தான் நம்ம பண்ணும்போது நம்ம ரோஸ்டிங் மிஷினில் தான் பண்ணுறோம். அந்த மிஷின் அங்கே இருக்கு. ஆமாம் அங்கே ரோஸ்டிங் மிஷினில் பண்ணுறோம். ஸோ ரோஸ்டிங் மிஷினில் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக தான் ரோஸ்ட் ஆகும். சரி ஓகே நான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கலர் எனக்கு தெரியுது, இந்த வெந்தயம் பண்ணும்போதே எனக்கு தெரியுது, வித்தியாசம் தெரியுது. இப்போ நம்ம அந்த வெர்லி மஞ்சளையும் ஆட் பண்ணிடலாம் சார். சரி ஓகே. இப்போ இது வறுத்து முடிகிற ஸ்டேஜில் நம்ம போடுறோம். ஆமாம் சார் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூடில் அதுவும் நல்லா வந்து நல்லா இதாக கிரன்ச்சி ஆகிடும். ஆட் பண்ணிடலாம். ஆனால் ஆக்சுவலாக மஞ்சளை வறுக்கலாமா இருக்கக்கூடாதா சார்? ரொம்ப வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம வெர்லி மஞ்சள் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கலர். ஓகே இதுலேயும் நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். மஞ்சள் கண்டிப்பாக நம்ம சமையல் வைக்கிறோம். கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். இதில் சில கேள்விகள் வரும், குண்டு மஞ்சள் ஆட் பண்ணணுமா வெர்லி மஞ்சள் ஆட் பண்ணணுமான்னு. சமையல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெர்லி மஞ்சள் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே ஸோ ஆல்வேஸ் வந்து வெர்லி மஞ்சள் தான். ஃபைன் போடலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ஓகே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும் சார். அதுக்கு மேலே வேண்டாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதும். அந்த சூடுலேயே வந்து சரியாயிடும். சார் முக்கியமாக பார்க்க வேண்டியது வெர்லி மஞ்சள் நம்ம ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. கலர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம் அது சார்? ரொம்ப நம்மளுக்கு வறுப்பட்டு எடுத்துனா கசப்பு தன்மை இருக்கும். ஓகே அது மாதிரி மருந்து ஸ்மெல் வரும். ஸோ அதனால வேண்டாம். அதனால ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த சூடு அந்த துவரம் பருப்பு வெந்தயம் கடுகு அதோட சேர்த்து இந்த வெர்லி மஞ்சள் நம்ம சேர்த்து ஆட் பண்ணுறோம். சரி ஓகே இப்போ இது அவ்வளோதான் சார். நம்ம வந்து நான் கலர் ஆமாம் சார் மாற்றிடலாம். இந்த மிளகாய் வந்து நீ காய வச்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த மிளகாய் இதில் கொட்டிடலாமா? ஆமாம் சார். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன் இல்லையா, அது எல்லாமே நல்லா சன்ட்ரை பண்ணியாச்சு. அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே டன். மல்லியும் வந்து எப்பவும் போல வறுக்கிறது தான். ஆமாம் சார். ஆமாம் மல்லியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரைட்டா? கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். கலர் மாறணும், அதே மாதிரி ஸ்மெல். மல்லி வந்து கொஞ்சம் நல்ல லைட்டாக தான் நம்ம சிம் வச்சுக்கணும். நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஓகே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா உங்களுக்கு நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் இப்படி அமுக்கி பார்க்கும்போதே நல்லா உடையும். இப்போ நான் எது பண்ணாலுமே உடையல. ஆமாம். பட் ஆனால் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அமுக்கி பார்த்து நல்லா உடையும், கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஈரத்தன்மை இருக்குன்னா உடையல. ஆமாம். இன்னொன்று நம்ம சவுத் இந்தியன் சமையலில் வந்து மல்லி தான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? அந்த மல்லி வந்து அந்த காரத்தன்மை கம்மியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சமையலுக்கு என்ன வேணும்? வாசம். கமகமுன்னு வாசம் வந்தால் தான் அந்த சமையலை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் மல்லியை ஆல்வேஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. கரெக்ட் சார். ஒரு சாமானுக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் வறுக்கும் போது. ஓகே அதே மாதிரி எங்கள் மாமியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிபிலாம் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா இந்த தனியா இந்த கொத்தமல்லி விதையை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு குடிச்சா பிபி வந்து கொஞ்சம் கம்மியாகும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரைட். இன்னொன்று ஜீரணத்துக்கு வந்து மல்லியும் ஒரு முக்கியம் இருக்குது, டைஜஷனுக்கும் இருக்குது. ரைட். ரெஃப்ரெஷ் பண்ணணும் சார். இப்போ உங்களுக்கு வாசனை வருதா? நல்லா வருது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகே. எனக்கு வறுக்கும் போதே தெரியுது நல்லா அந்த லேசாக இருக்குது. தனியாவில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போய் அந்த ஒரு ஸ்மெல், தனியாக்குனே ஒரு வாசனை இருக்கும் சாம்பார் பொடியில் போடும்போது. இது எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வறுக்க அந்த வாசம் பக்கத்தில் இருக்கவனுக்கு வந்து நல்லா வந்துட்டே இருக்கு. ஆமாம், ஸ்மெல் நல்லா வந்துருச்சு. மாற்றிடலாமா? அடுப்பு அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி ஓகே.
இப்போ நம்ம என்ன இதை மாற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சார் இது என்ன பண்ண போறோம்னா நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும் சார். Okay. சூடோட வந்து நம்ம எப்பவுமே திரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா கட்டி வரும். சரி, ஓகே. உங்களுக்கு நல்ல ஒரு சம்படத்தில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து லைஃப் வராது. அதனால ஒரு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நல்லா திரிச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வீட்டுக்கு. இதுவே வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பேக்கிங் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அரைக்கிற பக்கம் எப்போ நைஸ் அரைக்கிறதா குறை அரைக்கிறதா எப்படி? நம்மளோட சாம்பார் பொடி எப்படி இருக்கும்னா ரொம்ப குறைன்னு இருக்காது. ஓகே. ஓரளவுக்கு சாஃப்டாகவும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் சார். அந்த பக்கம் ஒரு 50, 60, 90, 80 ஒரு 70% இருக்கும். 70%. ஓகே. ஏன் 70% இப்படி அரைக்கிறீங்க, என்ன காரணம்? நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சாம்பார் அந்த சாதத்தில் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டர் ஃபீல் ஆகும். அந்த மிளகாவோட இதாக இருக்கட்டும், தனியாவோட வாசனையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சாதத்தில் பிசையும்போது இந்த ஸ்மெல் இருக்கு, அப்பா நல்லா இருக்கும். சாப்பிடும்போது தெரியும். நீங்கள் சொல்லும் போது ரசிச்சு சொல்கிறீங்க. வெரி குட். அந்த பொடியை அந்த அக்கா எல்லாரும் வந்து சேர்ந்து அரைச்சிட்டாங்க. ரெடி சார். அரைச்சி அந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு கொடுத்தாங்க. ஆமா, ஆற வச்சு நம்மளுக்கு திரிச்சு வந்துருச்சு. ஸ்மெல் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? இன்னொன்று, நான் அரைச்சு முடிச்ச உடனே இப்படி கையில் எடுத்து இப்படி வாயில போட்டு பார்த்தேன். அப்படி அந்த காரம் சுருக்குன்னு இருக்கு, நல்லாவே இருக்கு வாசம். வெரி குட். தனியோட ஃப்ளேவர் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அந்த லைட்டாக குறை தன்மை அது இது 75% சொல்ல முடியாது, ஒரு 85% சொல்லலாம். அந்த குறை தன்மை ரைட், நல்லா இருக்கு. தேங்க்யூ. இன்னொன்று வாசமும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பொடி இது எல்லாமே வந்து நீங்கள் ரசப்பொடி, வத்தக்குழம்பு பொடி, வேறு நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கப்புறம் ரசப்பொடியிலே வந்து ஒரு 5 வெரைட்டி இருக்கு. என்னென்ன இருக்குது? மைசூர் ரசப்பொடி, கண்டந்திப்பிளி ரசப்பொடி, கொள்ளு ரசப்பொடி, மிளகு ஜீரக ரசப்பொடி அண்ட் பிளெயின் ரசப்பொடி. பிளெயின் ரசப்பொடி, டன், ஃபைன். இந்த இடத்துல ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எப்போ போடணும், எப்படி வறுக்கணும் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். சாம்பார் பொடி நல்ல வாசம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி நம்ம சாம்பார் பொடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீடு தேடி எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஸ்ரீவராஹா ஃபுட்ஸ், கல்லடைக்குறிச்சி. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற நம்பர் 9444902405. வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் www.srivarahafoods.com நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தீபாவளிக்கு இங்கே பலகாரம் நிறைய பண்ணி மக்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களையும் உங்கள் டீமையும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.